ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் மாம் போர்ட்ஃபோலியோ. ஹைவே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெட் ஐபிஓ ஆகஸ்ட் 5 ஓப்பன் ஆக போகுது. ஸோ இந்த கம்பெனி பற்றிய டீட்டெயில்ஸை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த கம்பெனி மெயினாக மத்திய பிரதேஷில் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ டோல்வே கலெக்ஷன் ஆப்ரேஷன்ஸ், இபிசி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இன்ஜினியரிங் ப்ரொக்யூர்மெண்ட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த ப்ராஜெக்ட்லேயும், ரியல் எஸ்டேட் டெவலப்மெண்ட் ஸோ இந்த ப்ராஜெக்ட்லேயும் இருக்காங்க. மெயினாக மத்திய பிரதேஷ் தான். ஓகேங்களா? ஸோ இவர்களுடைய மெயின் ஃபோக்கஸ் அப்படின்னு பார்த்தோம்னா கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் ரோடு, ஹைவே, பிரிட்ஜஸ் அண்ட் ரெசிடென்சியல் ப்ராஜெக்ட் எல்லாமே. இவர்களுடைய ரெவன்யூ க்ரோத் 27% இருந்திருக்கு 22 to 24 வரைக்கும். ஸோ டோல்வே கலெக்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா ஏஎன்பிஆர் ஆட்டோமேட்டிக் நம்பர் பிளேட் ரெகக்னிஷன் வந்து இயர்லி அடாப்டர்ஸாக அவர்களுடைய இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் எலக்ட்ரானிக் டோல் கலெக்ஷன்ஸும் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ மொத்தமாக பார்த்திங்கன்னா 24 ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஆன்கோயிங்காக 7 ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டுருக்கு. இன்ஜினியரிங் ப்ரொக்யூர்மெண்ட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷனில் பார்த்திங்கன்னா 63 ப்ராஜெக்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ 20 கீ ப்ராஜெக்ட் வந்து மத்திய பிரதேஷில் ஆன்கோயிங்காக இருக்குது. ஓகேங்களா? ஸோ ரியல் எஸ்டேட் டெவலப்மெண்ட்லேயும் பார்த்திங்கன்னா மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது கேட்டட் கம்யூனிட்டிஸும் ஹவுசிங் டெவலப்மெண்ட்டும். ஓகேங்க. ஸோ ரொம்ப சின்ன கம்பெனி தான் மத்திய பிரதேஷில், பட் ஓகேவாக இருக்குது எல்லாமே. ஸோ ஃபைனான்ஷியல்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ரெவன்யூ ஒரு வருஷம் நல்லா இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸு 2024 படி 21 கோடி இருக்குது. ஸோ கடன் வந்து 69 கோடி கடன் வச்சுருக்காங்க. டெப்ட் டு ஈக்விட்டி 0.61 இருக்குது. ஸோ ஓகே தான். கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் அப்படின்னாலே கடன் கொஞ்சம் இருக்க தான் செய்யும். ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி, ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு, ரிட்டர்ன் ஆன் நெட் ஒர்த் எல்லாமே ஓகே தான். ஓகேங்களா? ஸோ பிஇ மல்டிபிள் அப்படின்னு பார்த்தோன்னா ஆஃப்டர் ஐபிஓ 23 PE மல்டிபிள் வருது. ஸோ பியர் கம்பெனிஸ் வந்து உதய் சிவகுமார் இன்ஃப்ரா, ஐஆர்பி இன்ஃப்ரா, ஹச்ஜி இன்ஃப்ரா இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. பட் அவங்களாம் வேறு ஏரியாவில் வேறு சிட்டிஸில் நல்ல லீடராக இருக்காங்க. ஸோ இவர்கள் வந்து மத்திய பிரதேசத்தில் நல்ல கம்பெனியாக இருக்காங்க. ஓகேங்க. ஐபிஓ டீட்டெயில்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ரீட்டைல் ரிசர்வேஷனாக 40% ஒதுக்கியிருக்காங்க. 40 அப்படின்னு ரொம்ப ஹையாக இருக்குதுன்னு நினைக்க வேண்டாம். டோட்டல் இஷ்யூ சைஸ் வெறும் 130 கோடி தான். ஸோ அதில் 40% அப்படின்னு பார்த்தோன்னா 52 கோடியாக இருக்குது. 130 கோடி தான் இஷ்யூ சைஸ் அப்படிங்கிறனால இந்த ஐபிஓ T2D ஐபிஓ அலாட்மெண்ட் கிடைக்கிறதும் ரொம்ப கஷ்டம். அலாட்மெண்ட் கிடைச்சாலும் லிஸ்ட் ஆகி 10 ட்ரேடிங் டேஸுக்கு அப்பர் சர்க்யூட் அண்ட் லோவர் சர்க்யூட் வெறும் 5% தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறதும் நமக்கு வந்து கொஞ்சம் ரிஸ்க் தான். குயிக்காகவே அப்பர் சர்க்யூட்டோ லோவர் சர்க்யூட்டோ ஹிட் ஆகிடும். சரிங்களா? ஐபிஓ ப்ரைஸ் வந்து 70 ரூபாய். ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ஆகிறது ஆகஸ்ட் 5 ஆகஸ்ட் 7 வரைக்கும். ஓகேங்க. என்னுடைய ஃபைனல் வியூ அப்படின்னு பார்த்தோன்னா ஃபைனான்ஷியல்ஸ் ஓகே, வேல்யூஷன்ஸ் ஓகே. சின்ன கம்பெனி லாங் டேர்முக்கு நீங்கள் ஹோல்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அவர்களுடைய ரிசல்ட்ஸை வந்து க்ளோஸாக வாட்ச் பண்ணுறது ரொம்பவே அவசியம். பட் இப்போ ஷார்ட் டேர்முக்கு அப்படின்னு பார்த்தோன்னா கிரே மார்க்கெட்டில் நல்ல டிமாண்ட் இருக்குது. 57% ப்ரீமியமில் கிரே மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ அதனால் நான் இந்த ஐபிஓவில் பார்ட்டிசிபேட் பண்ணலான்னு இருக்கேன். ஃபண்டமெண்டலும் ஓகே அண்ட் இப்போதைக்கு இருக்க ஷார்ட் டேர்முக்கு ஓகே. ஸோ ஷார்ட் டேர்ம் பர்பஸ்க்காக இந்த ஐபிஓவில் கன்சிடர் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகேங்க. நீங்கள் என்ன பிளான் வச்சுருக்கீங்க அப்படின்றத நம்மளுடைய கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லாருமே ரீட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். நம்ம வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய நியூ டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் எல்லா ஐபிஓ அப்டேட்ஸையுமே நம்ம நியூ டெலகிராம் சேனலில் அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். ஸோ ஓல்டு டெலகிராம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அதை விட்டுட்டு இப்போ தமிழ் மாம் போர்ட்ஃபோலியோ 2.0 டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ.